தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வந்த தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் சாப்பிட்ட 13 பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையில் உணவு பாதுகாப்பு துறையினர் அந்த கடையின் உரிமத்தை ரத்து செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பகுதியில் நடந்து வரும் பிரபல பிரியாணி கடையான தொப்பி வாபா என்கின்ற பிரியாணி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் கடந்த சனிக்கிழமை அன்று தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் உள்ள சில நபர்களும் பாவூர்சத்திரம் குருசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சில நபர்களும் இந்த கடையில் இருந்து பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு உள்ளனர். அவர்கள் சாப்பிட்ட சிறிது நேரத்திலே அவர்களுக்கு வாந்தி, மயக்கம், உடல் உபாதைகள் ஏற்பட்டு உள்ளது. உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்த நிலையில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அதாவது கெட்டுப்போன ஒரு சில அசைவ உணவுகள் சாப்பிட்டனால் இப்படி ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டது என்று தெரியப்படுத்தியுள்ளனர். இதனால் இந்த செய்தி என்பது காட்டுத்தீ போல் சமூக வலைத்தளங்கள் தீவிரமாக பரவி வந்தது. இதையடுத்து அந்த கடைக்கு சென்று உணவு பாதுகாப்பு துறையினர் தற்போது ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் போது அந்த உணவு, அதாவது அசைவ உணவுகள் மற்றும் அவர்கள் தயாரிக்கும் பிரியாணி மற்றும் அந்த கடையை சுற்றி சுற்றுப்புற பகுதிகள் எல்லாமே அசுத்தமாக இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அந்த கடை உரிமத்தை தற்போது உணவு பாதுகாப்பு துறையினர் ரத்து செய்து உள்ளனர். மேலும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அசைவ உணவுகள் மற்றும் பிரியாணிகள் தரத்துக்கு ஏற்பது போல் இருந்தால்தான் அவர்கள் மீண்டும் அந்த உரிமம் என்பது வழங்கப்படும். இல்லையென்றால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்து அவர்கள் தயாரிக்கும் பிரியாணி மற்றும் அசைவ உணவுகளை உணவு பாதுகாப்பு துறையினர் முழு பரிசோதனை செய்த பிறகு அது அந்த கடை மீண்டும் செயல்படலாமா செயல்படக்கூடாதா என்பது உணவு பாதுகாப்பு துறையினர் கையில் தான் உள்ளது. தற்போது இந்த கடையில் அதே சனிக்கிழமை அன்று வேறு யாரும் நபர்களும் இதுபோல உணவருந்தி உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று உணவு பாதுகாப்பு துறையினர் தீவிரமாக கண்டறியப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பாவூர்சத்திரம் பகுதியில் உள்ள இந்த தொப்பி பாபா என்ற பிரியாணி கடையை தற்போது உரிமம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் தரமான உணவுகள் வழங்கி உணவு பாதுகாப்பு துறைக்கு சென்று அவர்கள் உறுதி செய்த பிறகு இந்த கடை செயல்படுமா என்பது குறித்து தெரிய வரும். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.